அமித்ஷா அதிமுகவா சார்? அதிமுகங்கிற பேரு அமித்ஷா அதிமுக கனிமொழி சொல்லிட்டாங்களே. கனிமொழி அக்காவே சீட்டு கிடைக்கலன்னு ரொம்ப சோகத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க சர்ச் ஃபாதர் எழுதுறாரு லெட்டர் மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு, இந்த முறை கனிமொழி அவர்களுக்கு நீங்க சீட்டு கொடுத்தா தான் உண்மையான சமூக நீதி. அதனால முதலமைச்சர் அவர்கள் எந்த காரணத்திற்கும் கூட திருமதி கனிமொழி அக்கா அவர்களுக்கு சீட்டு கொடுப்பதற்கு தயாரா இல்லை. என்ன பெண்ணியம் பேசுறாங்கன்னு அவங்களே எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, நான் எம்பி வேண்டாம் எம்எல்ஏ நிக்கிறேன்னு. அதே அவங்க பண்ணல. இவங்க என்ன பேசுறாங்க, ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் காம்படிஷனா வந்துருவாங்க. திருமாவளவன் அவர்கள், அவர் எம்பியா இருக்கக்கூடிய அவரு போய் நாமினேஷன் ஃபார்மை தூக்கிட்டு போறாரு காட்டுமன்னார் கோவிலுக்கு. திருமாவளவன் அவர்களை மிரட்டி அந்த வேட்பு மனு வாபஸ் வாங்க வச்சிருக்கிறாங்க. இதை ஏன் நான் சொல்றேன்னாங்கன்னா, புதுச்சேரியில மொத்தம் 30 இடங்கள், 16 இடத்துல காங்கிரஸ் நிக்குது, 14 இடத்துல கூட்டணி கட்சி நிக்குது. அவர்களுக்குள்ள கூட்டணி உடன்படிக்கை எட்டாத காரணத்தினால திருமாவளவன் 3 இடத்துல எக்ஸ்ட்ரா போட்டி போடுறார். 3 இடத்துலயும் பானை சிம்பிள் கொடுத்தாச்சு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 3 இடத்துல எக்ஸ்ட்ரா போடுது. காங்கிரஸ் 6 இடத்துல போட்டி போடுறாங்க. நேத்து திருமாவளவன் புதுச்சேரியில் எப்படி பிரச்சாரம் பண்றாருன்னா, தயவு செய்து யாரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஓட்டு போட வேண்டாம், பானை சின்னத்திற்கு ஓட்டு போட வேண்டாம், கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி 3 பேர் போட்டி போடுறாங்கன்னு. அதனால திருமாவளவன் நிலைமையை நினைச்சு பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. ஒரு கட்சியினுடைய தலைவர் கட்சிக்கு ஓட்டு கேட்பாரு, ஆனா திருமாவளவன் புதுச்சேரியில 3 பேர்த்துக்கு எக்ஸ்ட்ரா ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் கொடுத்த வேட்பு மனுவை வாபஸ் வாங்கக்கூடிய நிலைமையில திருமாவளவன் இருக்கிறாங்க. இதுதான் தமிழகத்தினுடைய சமூக நீதி. ஏன்னா இங்க மேடம் இருக்கிறாங்க, ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு திருமாவளவன் அவர்கள் பேட்டி எடுத்த போது என்ன சொன்னாங்க, தமிழ்நாடு அரசியல் களம் மாறுது, கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது, அப்ப என்னுடைய குரல் அங்க இருந்தா தான் சரியா இருக்கும். அப்ப இவர் என்ன எதிர்பார்த்தாரு, டிஎம்கே மெஜாரிட்டிக்கு வராது, நாமளும் போட்டு எம்எல்ஏ ஆயிக்கலாம், ஒரு கொலிஷன் கவர்மெண்ட் வந்தா ஒரு மினிஸ்டரோ டெப்டி சிஎம் வாங்கிக்கலாம் ஐடியா பண்ணார். இன்னைக்கு திமுக ஏங்க இதெல்லாம் வெளிப்படையா சொல்றீங்க, நம்ம ஆட்சிக்கு வர மாட்டோம்னு மக்களுக்கு தெரியும், நீங்க எதுக்கு வெளிப்படையா அந்த மாதிரி சொல்றீங்க, அதனால நீங்க வேட்புமனு வாபஸ் வாங்குங்கன்னு அண்ணன் திருமாவளவன் அவர்களை கொச்சைப்படுத்தி இருக்கின்றார்கள், கேவலைப்படுத்தி இருக்கின்றார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலித் சமுதாயத்தினுடைய பெருமக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். SC/ST சமுதாயத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய தலைவருக்கு நடந்த அநியாயம் இது சமூக நீதிக்கு எதிரானது என்பது எங்களுடைய கருத்து. அண்ணா அண்ணா அது ரொம்ப கஷ்டம் தானே. நேற்று பிரச்சாரத்தில் கூட அண்ணே சொன்னார், அண்ணே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தேனே 50,000 ரூபாய் பணம் வச்சிருந்தே பிடிச்சி கொண்டே உட்கார வச்சுட்டாங்கண்ணே. அதனால தேர்தல் ஆணையம் கொஞ்சம் மனிதாபிமான அடிப்படையில் வேலை பார்க்கணும். ஏன்னா இது தேர்தல் நேரத்தில் மட்டும் கம்பீரமா வர்றாங்க. தேர்தல் ஆணையம் உண்மையால எத்தனையோ அரசியல் கட்சிகள் இலவசத்தை கொடுக்குறாங்க, எந்த இலவசத்தை பிடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் எவ்வளவு அநியாயம் பண்றாங்க, அவங்க எல்லாத்தையும் போய் பிடிக்கணும். ஆனா அப்பாவி பொதுமக்கள் மாற்றுறாங்க. ஆனா எலெக்ஷன் நேரத்தில் நாமளும் கேர்ஃபுல்லா தாங்க இருக்கணும். ஏன்னா சொல்லுவாங்களா, பணமரத்து கீழே உட்கார்ந்தா கூட கல்லு குடிக்கணும்னு நினைச்சுக்குவாங்களாமா. பணமரத்து கீழே உட்கார்ந்தா கூட நாம் பணமரத்துக்கு பக்கத்தில் உட்காரக்கூடாது. அதனால தேர்தல் நேரத்தில் பொறுப்புணர்வோடு பணம் எடுத்துட்டு போனா கூட தயவு செஞ்சு கொஞ்சம் குறைவா எடுத்துட்டு போங்க, கரெக்டா டாக்குமெண்டோட எடுத்துட்டு போங்க. பொதுமக்களுக்கு நிறைய இடத்துல தொந்தரவு ஆகுது, இல்லை என்று சொல்லவில்லை. தேர்தல் ஆணையம் இதை கருத்துல கொள்ளணும். அண்ணா ஆனா தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி எல்லா தொண்டர்களும் ஆதரவாளர்கள் தாங்கண்ணே. அங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஆதரவாளர்கள். இதுல என்ன பிரிச்சு சொல்றீங்க? எல்லாரும் நம்முடைய தொண்டர்கள், எல்லா நம்முடைய சகோதர சகோதரிகள், எல்லோரும் வெற்றி பெற்று எல்லோரும் போகணும். நான் தான் அதிகாரப்பூர்வமா உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் சீட்டு கேட்கல, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கட்சியிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க தலைவர்கிட்ட கிளாரிஃபை பண்ணலாம். பியூஷ் கோயல் கிட்ட அண்ணாமலை சொன்னது உண்மைங்களா நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க. அல்லது நிதின் நபீன்ஜி எங்களுடைய அகில இந்திய தலைவர் தமிழ்நாட்டுக்கு டூர் வரும்போது தயவு செஞ்சு கிளாரிஃபை பண்ணுங்க. ஆனா பொய்யா நான் சொல்றேன், கட்சி எனக்கு இந்த முறை நீ பிரச்சாரம் பண்ணுப்பாங்கிற பொறுப்பை கொடுத்திருக்கு, அந்த பொறுப்பை நாம செய்யறோம். இதுல உண்மைக்கு புறம்பா யாரோ 2 பேர் ஒரு டிவியில கருத்து சொல்றாங்கன்னா அது உண்மையாயிருமாங்கன்னா, நீ கேட்கறதுக்காக நான் கிளாரிஃபை பண்றேன். எல்லோருக்கும் ஒரு பொறுப்பு. அதே போல இந்த முறை வேட்பாளரா சில பேர் இருக்கு. இல்ல அப்படின்னா 2029 லோக்சபா தமிழ்நாடு குறைந்தபட்சம் 59 லோக்சபா சீட்டு வரும், குறைஞ்சபட்சம் 59 லோக்சபா சீட்டு. அதுல இந்த முறை யாருக்கு வாய்ப்பு கிடைக்கலையோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அடுத்த முறை போட்டியிட போறாங்க. அந்த எலெக்ஷன் 2 வருஷத்துல வரப்போகுது. இன்னைக்கு எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிறைய தலைவர்கள் போட்டி போடுறாங்க. வாய்ப்பு கிடைக்காதவங்க 2029 லோக்சபால போட்டி போடுவாங்க. அங்கேயும் எங்களுக்கு தலைவர்கள் வேண்டும் அல்லங்கண்ணா. லோக்சபா எலெக்ஷன்லயும் பாரதிய ஜனதா கட்சி நிக்கணும் அல்லங்கண்ணா. இன்னைக்கு இந்த 1/3 உமன் ரிசர்வேஷன் பில் வந்தா தமிழ்நாடு குறைஞ்சபட்சம் 59 லோக்சபா சீட் உறுதியா 2029. அதனால அங்கேயும் போட்டியிடணும், எல்லா இடத்துலையும் போட்டியிடணும். எல்லா தலைவர்களுக்கும் தெரியும் யாரை எங்கே போட்டியிட சொல்ல வேண்டும் என்பது.